இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டேட்டா ரெக்கவரி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் அந்த யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கு, யூஎஸ்பி ஓவர் எத்தர்நெட்டு, யூஎஸ்பி டேஷ் டெக்னீஷியன் டிஷ் இந்த கடைசியாக பார்த்தா நம்ம இந்த விர்ச்சுவல் ஹியர் இது எல்லாமே வந்து எப்படி ஃப்ரீயாக லைஃப் டைமாக யூஸ் பண்ணுறது அந்த வீடியோ அந்த ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவோட அடுத்தடுத்த வீடியோ போகிறேன். ஒரு வீடியோ யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் ஒரு வீடியோ, யூஎஸ்பி எத்தர்நெட் ஒன்று, யூஎஸ்பி டெக்னீஷியன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ ஃப்ரீ வெர்ஷனு. இந்த விர்ச்சுவல் ஹியர் இது எல்லாத்துக்குமே ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். தனித்தனியாக வீடியோ போட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. இப்போது வந்து விர்ச்சுவல் ஹியரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபிக்ஸ் டிவி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விர்ச்சுவல் ஹியர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த விர்ச்சுவல் ஹியர் யூஎஸ்பிங்கிறது நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேங்கிள் ஷேரிங்க்கு மெயினாக யூஸ் ஆகும். அதுவும் எந்தெந்த டேங்கிள் ஷேரிங் இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, யூஎம்டி டேங்கிள் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா MTK 1.3, QC5 10.4 இந்த பழைய வெர்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு போர்ட் ஷேரிங் டிடெக்ட் ஆகாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் லேட்டஸ்ட் மெத்தட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பழைய வெர்ஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் UMT டேங்கிள் வெர்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா UFT ப்ரோ டேங்கிள், அதுக்கப்புறம் சிக்மா ப்ளஸ் இந்த 3மே வந்து நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஹியரில் ஷேர் பண்ணிக்கலாம். மெயினாக இது 3 தேவைப்படும் உங்களுக்கு டேங்கிள் ஷேரிங். இந்த பாக்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, டேங்கிளோ பாக்ஸோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் டேங்கிள் ஷேரிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாக்ஸ் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் டேங்கிள் ஷேரிங் பண்ணுறது தெரியாமல் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். எந்த டூலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் ஹியர் டூலில் தான். ஆல்ரெடி பழைய வீட்டில் சொன்ன மாதிரி தான். டேங்கிள் ஷேரிங்க்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது டேங்கிள் போர்ட் ஷேரிங் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு RADMI VPN வந்து கஸ்டமர் சைடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், உங்கள் சைடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நான் இதில் கிரியேட் நெட்வொர்க் கொடுத்துட்டேன். நேற்று வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கிரியேட் நெட்வொர்க் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமரோட பிசியில் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போது நேற்று பண்ண மாதிரி தான் ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ 2 கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரே நெட்வொர்க்கில். இந்த நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு வந்து இங்கே கிரியேட் நெட்வொர்க் கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் போடுங்க, அவ்வளோதான். இதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ 2 நெட்வொர்க்கும் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு RADMI VPNல. RADMI VPN வந்து 2 பேர்த்து பிசிலையும் கண்டிப்பாக வேணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யார் பாக்ஸோ டேங்கிளோ வச்சுருக்கீங்களோ அவங்க ஷேர் பண்ணுறவங்க வந்து இந்த விர்ச்சுவல் ஹியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் USB சர்வர் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். நான் டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் ஆல்ரெடி இந்த இடத்துல. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்க கிளைண்ட் டவுன்லோட் பண்ணணும். கிளைண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் விண்டோஸ் X64 பார்த்தீங்கன்னா 10, 11 இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? குட்டியாக அந்த இடத்துல இருக்குது, அதுவும் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட பாக்ஸு டேங்கிள் இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து சர்வரை வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி அளவு கேட்கும், அளவு கொடுத்துட்டு ஸ்டார்ட் கேட்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லா பாக்ஸு எந்த டேங்கிளாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி அக்செப்ட் பண்ணணும்னா, ஆப்போசிட்டில் இருக்க கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த கிளைண்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேவா? என்கிட்ட இருக்க எல்லா பொருட்டும் காமிக்குது பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த சர்வரை ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், அவ்வளோதான். இப்போ என்கிட்ட இருக்க எல்லா மவுஸு கீபோர்டில் காட்டுது பாருங்கள். இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்க பாக்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி யூஸ் திஸ் டிவைஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கீபோர்டை வந்து நேற்று பண்ண மாதிரி இந்த கீபோர்டை நான் யூஸ் திஸ் கொடுக்குறேன். இப்போ யூஸ் திஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கீபோர்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டருக்கு ஷேர் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்க டேங்கிள் ஷேர் ஆகும், போர்ட்டும் ஷேர் ஆகும். போர்ட் மீன்ஸ் எதை சொல்கிறேன்னா டேங்கிள் பாக்ஸை சொல்கிறேன் நான். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற USB ஃபாஸ்ட் பூட் அதெல்லாம் சொல்லலை, குவால்காம். ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க டேங்கிள் ஷேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன டேங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UMT மீடியாடெக்கு, UMTயில் மீடியாடெக்கு 1.3, QC5ல 10.4, அடுத்து UFT ப்ரோ டேங்கிள், சிக்மா ப்ளஸ் டேங்கிள். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம என்ன தேவைப்படுதுன்னா, இதுக்கு 2 பேத்துக்கும் RADMI VPN தெரியும் உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ட்டு. அதுக்கப்புறம் யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சர்வரை வந்து ஜஸ்ட் இந்த சர்வரு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட், இந்த இடத்துல ஸ்டாப் இருக்கும். சில சமயம் நீங்கள் ரீஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன்னிங் வருது. அப்படி ரன்னிங் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா போர்ட்டும் ஷேர் ஆக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஆப்போசிட்டில் இருக்கவங்க கம்ப்யூட்டரில் போய்ட்டு கிளைண்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி யூஸ் திஸ் டிவைஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2 கம்ப்யூட்டர்லேயும் நீங்களும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ரேட்மி VPNல ஒரே நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஹியர் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறதுனால நான் வந்து சர்வர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சர்வர் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்கள், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம். சிஸ்டம் டக்குன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஷேர் ஆக. இப்போ ஆப்போசிட்டில் இருக்க கம்ப்யூட்டரில் போய்ட்டு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இங்கே ஓப்பன் பண்ணாலே போதும். என்கிட்ட இருக்க எல்லா பாக்ஸு டேங்கெல்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் நீங்கள் சிக்மா ப்ளஸ் யூஎம்டியை உங்களுக்கு காட்டும் அந்த இடத்துல. அந்த கார்டை, அந்த யூஎம்டி கார்டை காட்டும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி யூஸ் திஸ் டிவைஸ் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் வேலை முடிஞ்சோடனே ஸ்டாப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இந்த டேங்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. மொபைல் ஃபீல்டில் யாரும் நீங்கள் எஃப்டி ப்ரோ, சிக்மா பாக்ஸு இந்த மாதிரி யூஎம்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணணும், உங்கள் டேங்கில் எக்ஸ்பைர் ஆகிடுச்சுன்னா அந்த டயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கங்க, யூஸ் ஆகும். அது மாதிரி டேங்கிள் ஷேரிங், போர்ட் ஷேரிங்லாம் இன்னும் ஒரு 1 இயர் 2 வருஷத்தில் வந்து இதெல்லாம் டேங்கிள் ஷேரிங்லாம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா எல்லாத்தையும் இந்த டேங்கிள் பாக்ஸ் இருக்கிறதால சாஃப்ட்வேருக்கு மாற்றிடுவாங்க. அப்போதைக்கு இது தேவைப்படாது. அதனால் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம மொபைல் ஃபீல்டுக்காக கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க யூஎஸ்பியோ இல்லை கீபோர்டையோ மவுஸையோ வந்து விர்ச்சுவலாக ஷேர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச டூல் இது. அதை நம்ம வந்து மொபைல் ஃபீல்டுக்கு இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோ தான் உங்களுக்கு விர்ச்சுவல் ஹியரு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நமக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டா ரெக்கவரி பண்ணுறது எப்படின்னு வரும் வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.